இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் அருள்மிகு சாய்பாபா ஆலயம். ஷீரடி சாய்பாபாவை பற்றி எத்தனையோ நூல்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் சாய் பக்தர்களின் இறைதாகத்தை போக்கிவிட முடியாது. சாய் பக்தர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஷீரடி பாபாவை பிரதானமாக பிரதிஷ்டை செய்யும் ஆலயங்களும் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஷீரடி மகானின் தரிசனத்துக்காக தங்கள் வீடுகளுக்கு அருகே அமைந்துள்ள ஆலயங்களுக்கு சென்று வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஏழு நிறங்களுள் பச்சை என்பது புதன் கிரகத்திற்கு உரிய நிறம். இதனால் இந்த பச்சை நிற சாய்பாபா புதன் நிவர்த்தி தலமாக கருதப்படுகிறார். இந்த ஆலயத்திலே ஒரு தளத்தில் பச்சை நிற பாபா வீற்றிருக்க, மேல் தளத்தில் வெள்ளை பளிங்கினால் ஆன சாய்பாபா அருள் பாலிக்கிறார். அதே தலத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்திற்கு 2021 குடமுழுக்கு நடந்தது. வாராவாரம் வருகிற குருவாரமான வியாழக்கிழமை தோறும் திரளான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து சாய்பாபாவை தரிசிக்கிறார்கள். ஆயிரத்து 900 துவக்கத்தில் வாழ்ந்து வந்த நம் முன்னோர்கள் பெரும் பாக்கியசாலிகள், புண்ணியம் செய்தவர்கள். எண்ணற்ற சித்தபுருஷர்களை சந்திக்கும் பாக்கியமும் அவர்களிடம் இருந்து ஆசி பெறுகிற சந்தர்ப்பமும் கடந்த நூற்றாண்டு வாசிகளுக்கு தாராளமாகவே கிடைத்திருக்கிறது. இதனால் தானோ என்னவோ குற்றங்களும் கொடுமைகளும் அப்போது குறைவாகவே இருந்திருக்கின்றன. எவரும் பிறரது பொருளுக்கு ஆசைப்படவில்லை. மகான்களின் புனிதமான தரிசனம் பெற்று தங்கள் பிணிகளையும் கஷ்டங்களையும் அவர்களிடம் சொல்லி அதற்கு உரிய நிவாரணம் பெற்று நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பெரிய கொடுப்பினை என்றும் சொல்ல வேண்டும். பகவான் ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், காஞ்சி மகா சுவாமிகள், விசிறி சாமியார், சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகள், ஞானானந்தகிரி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், பாடகச்சேரி சுவாமிகள், புறவைப்பாளையம் கோடி சுவாமிகள், வல்லநாடு சித்தர் என்று கடந்த ஒரு நூற்றாண்டில் தமிழகத்தை கட்டியாண்ட மகான்களின் திருப்பெயர்களை பட்டியலிடத் தொடங்கினால் அவ்வளவு சுலபமாக அந்த வரிசை முடிந்து விடாது, நீண்டு கொண்டே போகும். இறை அருளால் அவதரித்த இந்த மகான்கள் நேர்மையையும் நீதியையும் மக்களிடம் போதித்தார்கள். பக்தியின் அவசியத்தை சொல்லி தெய்வ வழிபாட்டை பெருக்கினார்கள். அன்பே அனைத்துக்கும் ஆதாரம் என்பதை அன்றாடம் உபதேசித்தார்கள். இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து அவன் செய்ய வேண்டிய அருட்பணிகளை திறம்பட நடத்துவதற்காக இந்த மண்ணுலகில் அவதாரம் எடுத்தவர்களே மகான்கள். இத்தகைய மகான்கள் பொன்னுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டதில்லை. அனைத்தையும் துறந்தவர்கள்தானே மகான்கள். உணவையும் உடையையும் தேடியதில்லை. தினந்தோறும் பக்தர்கள் வீடுகளுக்கு சென்று பிட்சை எடுத்து அதை உண்டார்கள். காஷாய வஸ்திரத்தை அணிந்து கொண்டார்கள். இன்னும் சிலர் ஆடை ஏதும் அணியாமல் அவதூதராகவே தெரிந்தார்கள். தங்களை தேடி வந்த ஒவ்வொரு பக்தரையும் நல்வழிப்படுத்தினார்கள்.
யார் யாருக்கு அவர்களது கர்ம வினைகளுக்கு உட்பட்டு என்னென்ன அருள முடியுமோ அதை அருளினார்கள். தேசாந்திரம் முழுக்க பயணம் செய்தார்கள். இறைவன் அனுமதித்த காலம் வரை வாழ்ந்தார்கள். தங்களது அவதார நோக்கம் பூர்த்தியான வேளை அறிந்ததும் இந்த மண்ணுலகை துறந்தார்கள். முன்கூட்டியே அதை பக்தர்களுக்கும் அறிவித்தார்கள். இத்தகைய காலகட்டத்தில் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஷீரடி என்கிற குக்கிராமத்தில் அடையாளம் காணப்பட்ட ஸ்ரீ சாய்பாபா முக்கியமான அவதார புருஷர். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ளது அகமது நகர் மாவட்டம். அங்குள்ள ஒரு தாலுகா கோபர்கான். இந்த தாலுக்காவில் அமைந்துள்ள பல கிராமங்களுள் ஷீரடியும் ஒன்று. வெறும் மண் குடிசைகள் மட்டுமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்பட்டது அந்த குக்கிராமம். ஆனால் இன்று உலகையே தன் பக்கம் திரும்ப வைத்திருக்கிறது என்றால் அது பாபாவின் அருள் இன்றி வேறில்லை. பாபாவின் அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பது தெரியவில்லை. சிலர் சில தகவல்களை சொன்னாலும் அதை ஊர்ஜிதப்படுத்த முடியவில்லை. ஷிரடி பாபாவின் பெற்றோர் யார், எந்த ஆண்டில் எந்த ஊரில் அவதரித்தனர் என்பன போன்ற கேள்விகளுக்கு இதுவரை உண்மையான பதில் இல்லை. தெய்வ அவதாரங்களின் போது ஆதாரத்தையும் வாழ்க்கை குறிப்புகளையும் வலியப் போய் தேடக்கூடாது. ஷிரடி பாபா பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அவரது பக்தர்களுக்கு உடலெங்கும் சிலிர்க்கும். அவரது அவதாரமும் அருள்கின்ற மகிமையும் அப்படிப்பட்டது. தன் பக்தர்கள் பிரார்த்தித்த மாத்திரத்தில் அவர்களது எண்ணங்களையும் பிரார்த்தனைகளையும் பூர்த்தி செய்கிறார் ஷிரடி பாபா. இன்றைக்கு உலகம் முழுக்க பல லட்சக்கணக்கான பக்தர்களை கொண்டுள்ள மாபெரும் அவதார புருஷர் ஷிரடி சாய்பாபா. சாயி என்று பக்தர்களால் அன்புடன் அழைக்கப்படுபவர். ஷீரடி இவரது திருவுடல் அடங்கியிருக்கின்ற இடம் என்றாலும் நம் தேசத்தின் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் இவருக்கு அநேகமாக திருக்கோயில் அமைந்திருக்கிறது. ஷீரடியில் பாபாவின் சமாதிக்கு எப்படி வழிபாடுகள் நடக்கின்றனவோ அதுபோல் ஒவ்வொரு ஊர்களில் அமைந்திருக்கின்ற பாபாவின் திருக்கோயிலிலும் அதே வழிமுறைகளை பின்பற்றி பூஜைகள் நடந்து வருகின்றன. சென்னை மாநகரை எடுத்துக்கொண்டாலே பல்வேறு இடங்களில் பாபாவுக்கு திருக்கோயில் அமைந்திருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ளது அகமது நகர். அங்குள்ள ஒரு தாலுகா கோபர்கான் என்று பார்த்தோம். இந்த தாலுக்காவில் பல சிற்றூர்கள் உள்ளன. அவற்றுள் ஒரு கிராமம்தான் ஷீரடி. மிகவும் எளிமையான கிராமம். சில ஆண்டுகளுக்கு பிறகு தங்கள் கிராமம் உலகளாவிய பெருமை பெறப்போகிறது என்பதை ஆரம்ப காலத்தில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஷீரடிக்கு கிடைத்த பேரு இறைவனின் விருப்பமே. அங்கு பாபாவின் அவதாரம் என்றோ எழுதப்பட்ட ஒன்று. மகான்கள் சொல்லிக் கொண்டு வருவதில்லை. பெருமைக்குரிய அந்த மகான் பின்னாளில் சாய்பாபா என்று பக்தர்களால் துதிக்கப்பட்டவர். பெயர் மற்றும் பூர்வீகம் போன்ற விவரங்களை எவராவது பாபாவிடம் கேட்டால் பதிலுக்கு ஒரு புன்னகையை மட்டுமே தருவாராம்.
அல்லது பேசாமல் இருப்பாராம். இதுதான் பாபாவின் வழக்கம். ஆனால் தனது பெயர் சாய்பாபா என்று இவரே ஒருமுறை ஒப்புக்கொண்டது ஒரு கட்டத்தில் அரசு ஆவணங்களில் பதிவாகியுள்ளது. 12 வருடங்கள் குருநாதருடன் பாபா இருந்ததாகச் சொல்லியிருக்கிறார். இதை ஷீரடி மக்களே ஒரு சந்தர்ப்பத்தில் அனுபவபூர்வமாக பார்த்து உணர்ந்திருக்கிறார்கள். அந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ந்து போய் நின்றிருக்கிறார்கள். அந்த சம்பவம் இதுதான். அது 1854ஆம் ஆண்டு. ஷீரடி கிராமத்துக்கு புதிதாக வந்த இளைஞர், அதாவது நம் சாய்பாபா, அந்த கிராமத்தின் வேப்பமர அடியிலேயே வசித்து வந்தார். நல்ல கட்டுமஸ்தான தேகம். வேப்பமரத்தின் அடியில் பல மணி நேரமாக தொடர்ந்து யோகாசனத்திலேயே அமர்ந்திருப்பார். இரவும் பகலும் மாறி மாறி வரும். எதை கண்டும் அந்த இளைஞனான பாபா அரண்டதில்லை. கடும் வெயிலும் சில்லென்ற பனியும் அவ்வப்போது பெய்யும் மழையும் இளைஞனான பாபாவை எதுவுமே செய்ததில்லை. வேப்ப மரத்தடியை தன் நிரந்தர இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டார் பாபா. ஒரு நாள் கண்டோபா ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் தெய்வம் ஊரின் பிரதான இடமாகிய அந்த வேப்ப மரத்தடிக்கு சாமி வந்து இறங்கிய அந்த பக்தரை ஆசுவாசப்படுத்தி அழைத்து வந்தனர் ஊர்க்காரர்கள். சாமி, இந்த வேப்பமரத்தின் அடியில் தவம் செய்து வரும் இளைஞன் யார்? அவனுடைய தந்தை யார்? எங்கிருந்து வந்து இங்கு குடிகொண்டுள்ளான்? எங்களின் பல நாள் சந்தேகங்களுக்கு நீதான் விடை சொல்ல வேண்டும் சாமி என்று மிகுந்த பவ்யத்துடன் சாமியாடிய அந்த அன்பரை கேட்டார்கள். சாமி வந்த அன்பர் அப்போது, இந்த வாலிபன் 12 வருடங்களாக இங்கு அமர்ந்து ஜபம் செய்துள்ளான். புனிதமான பகுதி இது என்று சொன்னார். இதைக் கேட்டு வியந்து போன ஊர்க்காரர்கள் இதற்கு மேல் செய்தி தெரிந்து கொள்ளும் ஆவலில் மேலே ஏறி அந்த வாலிபரிடமே வந்தார்கள். அதற்கு பாபா, அன்பர்களே, இந்த இடம் என் குருநாதரின் இடம். அவர் சமாதியாகி இங்கேதான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எந்த சிரமமும் கொடுக்க வேண்டாம், தயவு செய்து தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவின் இந்த வேண்டுகோளுக்கு ஊர்க்காரர்கள் உடன்பட்டனர். இதுவரை ஏனோ தானோ என்று ஊரில் இருந்து வந்த சாய்பாபா மேல் அப்போதுதான் ஊர்க்காரர்கள் மரியாதை செலுத்த ஆரம்பித்தார்கள். எல்லோருக்குமே கடவுளை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆசை காணப்படும். பாபாவை கண்களுக்கு நேராக தரிசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவருக்குத்தான் மேம்படாது? கடவுளை தரிசிக்க பாபா ஒரு வழி சொல்லியிருக்கிறார். கடவுளை கண்களுக்கு நேராக பார்க்க வேண்டும், தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல் எல்லோருக்குமே உண்டு. கடவுளை காண்பதற்கு சில தகுதிகள் தேவை. அவையெல்லாம் நம்மிடம் இருந்தால்தான் பரிபூர்ணமாக அவனை தரிசிக்க முடியும், உணர முடியும். மகான்கள் சொன்ன வார்த்தைகள் இவை. கடவுளை காண பாபா சொன்ன தகுதிகள் எவை தெரியுமா? இறைவனை காண வேண்டும் என்கிற விருப்பம் சுதந்திரமாக அவனுக்குள் எழ வேண்டும். புகழ், அந்தஸ்து போன்றவற்றின் மீது பெரிய அளவில் பற்றுதல் வைக்கக்கூடாது. தியானம் செய்ய வேண்டும். தீய எண்ணங்கள், திருடுவது போன்ற இழிவான செயல்கள் கூடாது. உண்மையே பேச வேண்டும். புலன் இன்பம் தருவனவற்றை புறக்கணிக்க வேண்டும். மனம் உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மன தூய்மை வேண்டும். குருவின் வழிகாட்டுதல் வேண்டும். இத்தகைய குணங்களை மேற்கொள்ளும் எவருக்கும் கடவுள் நிச்சயமாக காட்சி தருவார் என்று பாபா அருளியிருக்கிறார். பாபா சொன்ன வழிமுறைகளை கேட்டீர்கள் அல்லவா? இவற்றையெல்லாம் கடைபிடித்தால் பாபாவையும் தரிசிக்க முடியும், அந்த ஆண்டவனையும் தரிசிக்க முடியும். பாபாவின் திருவடிகளை பணிவோம், அவரது அருளாசிகளை வேண்டுவோம்.